சீரியல் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோடோட மேக்கிங் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் நந்தினியை சுட்டதுக்கப்புறம் சூர்யா நந்தினியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவார். அப்போ எடுத்த இந்த மேக்கிங் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களை தூக்கிட்டு ஸ்டெப்பில் இறங்கி போகிறது அவ்வளோ கஷ்டம். சூர்யா ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு. அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் காட்டி நடிச்சிருக்காரு. ஒரே டேக்கில் எடுத்திருக்காங்க அப்படின்னுட்டு இந்த மேக்கிங் வீடியோவை பார்த்தாவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஒரு செகண்டில் அந்த சீனை பார்த்து கடந்து போயிடுறோம். ஆனால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிக்கிறாங்க அப்படின்றத இந்த மேக்கிங் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்ப தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. 3 முடிச்சு சீரியலில் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோடில் சுந்தரவல்லியோட அண்ணன் ஃபேமிலி பரமேஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டாங்க. சுரேகா ஹரிதா 2 பேரும் காணாமல் போயிருக்கிற கடத்தல் விஷயத்த இப்போ நந்தினி மேலே போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பரமேஸ்வரி காய் நகர்த்திட்டு இருக்காங்க. நந்தினிக்கு இருக்க பிரச்சனை எப்போ முடியுமோ அப்படின்னு தெரியல. சுற்றி சுற்றி பிரச்சனை வந்துட்டே இருக்குது. இப்போ தான் மேரேஜை ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறுத்தினாங்க. இப்போ சுரேகா ஹரிதா எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியல. யார் கடத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நந்தினியை இந்த விஷயத்தில் மாட்டிவிட பார்க்குறாங்க. சூர்யா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுந்தரவல்லி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நந்தினி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லை. நந்தினியை தான் ப்ளேம் பண்ணிகிட்ருக்காங்க. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு நான் கல்யாணத்தை கொண்டு போயிருக்க மாட்டேன், நிறுத்தியிருப்பேன் அப்படின்னுட்டு நந்தினியை தான் மறுபடியும் திட்டிகிட்ருக்காங்க. நம்ம எல்லாருமே சுந்தரவல்லி நந்தினியை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சுந்தரவல்லி இப்பயுமே நந்தினியை திட்டிட்டு தான் இருக்காங்க. வரப்போகிற அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 முடிச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த மேக்கிங் வீடியோ பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.